Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான லைஃப் ஆஃப் அன் ஆர்டினரி கை ரீஇன்கார்னேட்டட் இன்டு எ டோட்டல் ஃபேண்டசி நாக் அவுட் சீசன் 1 எபிசோட் 5 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். எதுக்காக இந்த அனிமே போட்ட அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க. கண்டினியூஸாக கொஞ்சம் சீரியஸாகவே இருக்கிற அனிமே போட்டதுனால தான் கொஞ்சம் காமெடியாக டிஃப்ரெண்ட்டாக போகுமேன்னு சொல்லி இந்த அனிமேவை செலக்ட் பண்ணி நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த கதை கண்டிப்பாக பிடிக்கும் நம்புறேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரீஇன்கார்னேட்டட் லைஃப் ஆஃப் ஆர்டினரி கை சீசன் 1 எபிசோட் 5. அந்த லிவிங் ஆர்மர் அழிக்கிறதுக்காக இப்போ இவங்க எல்லாருமே போய்கிட்டு இருக்காங்க. ஆர்டரை நீ சைக்காலஜிக்கலாக ஏதாச்சும் அட்டாக் பண்ணுறியா அப்படின்னு அந்த போலீஸ் கேட்கவும் அது நான் அவங்களை வேணும்னு சாம் பண்ணலங்க அது வந்து அப்படின்னு சொல்லி டாஜ் பண்ண சொல்ல வரவும் இதை ஒரு கர்சன் சொல்லலாம். எல்லாருமே ஆட்டோமேட்டிக்கா சாம் ஆவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படியா இந்த மாதிரி அட்டாக்லாம் ஏன் மேல ஒர்க் ஆகாது, இருந்தாலும் உனக்கு இந்த சாக்லேட் வேணுமா அப்படின்னு சொல்லி அவ ஷேர் பண்ணிக்கிட்டா. இது இந்த லிவிங் ஆர்மரை சமாளிச்சிரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த போலீஸ் சொல்லுவோம். எங்க எனக்குன்னு ஒரு பேர் இருக்கு அப்படின்னு அவன் சொல்றான். உன் பேர் ரொம்ப பெருசா இருக்கு, உனக்கு ஒரு நிக் நேம் கொடுக்குமா ஸ்வார்ஃபி, இந்த நேம் எப்படி இருக்கு அப்படின்னு டாச் பண்ணா கேட்கறா. அதுக்குள்ள நிக் நேம் அப்படின்னு ஸ்வார்ட் ரொம்ப ஹாப்பி ஆகிறான். அந்த லிவிங் ஆர்மரை பத்தி அந்த போலீஸ் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்றா. மெர்ச்சன்ட் கொண்டு வந்த மேஜிக்கல் ஆப்ஜெக்ட் எல்லாத்தையுமே அதை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறது அண்ட் ஆளுங்களோட துணியவும் அதை கழட்டிடுது. ஸோ அதை அட்டாக் பண்ண ஆளுங்க எல்லாமே ஒட்டு துணி கூட இல்லாம தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் இது கொஞ்சம் மோசமான ஆர்மர்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஸ்வாட் சொல்றான். அப்ப திடீர்னு இவங்க போயிட்டு இருக்க கேரேஜ் மேல அட்டாக் நடக்குது. அந்த ஹீரோ டாச் பண்ணா அந்த போலீஸ் 3 பேரும் கேர்ஃபுல்லா லேண்டிங் ஆகுறாங்க. ஸ்வாட்டும் அந்த வண்டியை ஓட்டிட்டு இருந்தவனும் பறந்துருந்தாங்க. எனக்கு இன்னும் நிறைய மேஜிக்கல் எனர்ஜி வேணும் அப்படின்னு அந்த ஆர்மர் சொல்லுது. நான் இதை பாத்துக்கிறேன் ஸ்வாடை எடுக்கவும் இது நல்ல ஐடியாவா உனக்கு தோணுது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஒருவேளை நீ உன்னோட ஸ்வாடை யூஸ் பண்ணி விட்டுனா இங்க இருக்கிற மொத்த ட்ரீஸுமே அழிஞ்சிரும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் எனக்கு புரிஞ்சு ஃபாதர், நீங்க என்னோட திறமையை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, இந்த ஸ்வாடோட கவரை எடுக்காம நான் போய் ஃபைட் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவன் ஃபைட் பண்ண போறான். அவன் சூப்பரா தான் கொஞ்சம் ஃபைட் பண்றான், செம்ம ஃபாஸ்டா மூவ் ஆகுறான், வேற லெவல்ல ஃபைட் பண்றானே அப்படின்னு சொல்லி அந்த போலீஸும் மத்தவங்களும் பாக்குறாங்க. பட் ஒரு கட்டத்துல அந்த ஆர்மர் வந்துட்டு இவனை அட்டாக் பண்ணிடுது. அந்த ஆர்மர் இவனை அட்டாக் தான் பண்ண போதான்னு பார்த்தா இவன் ட்ரெஸ்ஸை பிடிச்சி கிழிச்சிருது. இவன் ட்ரெஸ் இவன் கிட்ட இருக்கிற மேஜிக்கல் ஐட்டம் அப்புறமா இவனோட ஸ்வாட் எல்லாத்தையுமே அது முழுங்கிடுது. ஐயோ என் ஸ்வாட் திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அவன் கத்திட்டு இருக்கான். அது மேஜிக்கல் எனர்ஜியை மட்டும் தான் அப்சர்வ் பண்ணுது, நான் இதை பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த லேடி போய் அட்டாக் பண்ணலான்னு போறா. பட் அந்த ஆர்மருக்கு எதுவுமே ஆகல. டாச் பண்ணா அதுவும் தலையில இருக்க அந்த மேஜிக்கல் ஐட்டத்தை தேடி தான் வருது அப்படின்னு அந்த போலீஸ் சொல்லவும் இந்த ஆர்மர் அட்டாக் பண்ண போறதுக்குள்ள டக்கு நம்ம ஹீரோவை காப்பாத்திருக்கான். இந்த மேஜிக்கல் ஐட்டத்தை தானே தேடி வருது, நம்ம கொடுத்துட்டா பிரச்சனை இல்ல அப்படின்னு டாச் பண்ண சொல்லவும் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அந்த போலீஸை பார்த்து உங்களோட ஆனுவல் இன்கம் 1 வருஷ சம்பளம் எவ்வளவு அப்படின்னு கேட்கவும் இவ்வளவு சீரியஸ் டைத்துல இது முக்கியமா அப்படின்னு யோசிக்கிறா. ப்ளீஸ் கொஞ்சம் சொல்லுங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஒரு வருஷத்துக்கு மொத்தமா 100 கோல்டு காயின் அப்படின்னு சொல்லவும் புரிஞ்சுதா டாச் பண்ணா ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயோட 3 வருஷம் ஆனுவல் இன்கம் தான் உன் தலையில நீ வச்சிருக்க, அது 300 கோல்டு காயின் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவா அவ செம ஷாக் ஆவரா. டாச்சிபானாவும் 32 வயசான ஒரு ஒர்க்கர் தான் அப்படிங்கிறதுனால கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதோட அருமை அவனுக்கு தெரியும். ஜிங்குஜி அந்த ஆர்மரை எப்படியாச்சும் தடு அப்படின்னு டாச்சிபானா சொல்றா. இப்போ அந்த போலீஸ் போய் அட்டாக் பண்றா, அதுக்கு எதுவுமே ஆகல. பட் இந்த போலீஸோட ட்ரெஸ் அதை கழட்டிடுது. என்னோட இந்த ஏன்ஷியன் ஆர்மர் எல்லா விதமான அட்டாக்ஸையும் அப்சர்வ் பண்ணிரும். இந்த டீமன் லார்டோட டாப் ஆஃபீஸரை அவ்வளவு ஈஸியா தோக்கடிச்சிடலாம் நினைச்சீங்களா அப்படின்னு அது கேட்கவும் டீமன் லார்டோட டாப் ஆஃபீஸரா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு டாச்சிபானா சொல்லவும் இப்ப வாச்சு புரிஞ்சுதா நான் எவ்வளவு பயங்கரமானவன்னு அப்படின்னு சொல்லி அந்த ஆர்மர் கேக்குது. இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, நீங்க ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லி டாச்சிபானா அந்த போலீஸை பார்த்து கேட்கறா. ஆமா அப்படின்னு சொல்லவும் டாச்சிபானா அவளோட ஷர்ட்டை கழட்டி அவளுக்கு கொடுக்குறா. நீங்க எல்லாரும் இங்க இருந்து போயிருங்க, நான் இதை தடுத்துக்கிட்டா மிஞ்சி போனா என் ட்ரெஸ் தானே போகும் அப்படின்னு அந்த போலீஸ் சொல்லவும் ஜெயங்குஜி ஏதாச்சும் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி டாச்சிபானா கத்துறா. டாச்சிபானா ஷர்ட்டை கழட்டினதுனால நம்ம ஹீரோ வாயில இருந்து ரத்தமா வந்துட்டு இருக்கு. டாச்சிபானா சீக்கிரம் ஸ்கின்னை கவர் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். ஜெயங்குஜி நீ எப்பதான் மாற போறியா அப்படின்னு டாச்சிபானா சொல்றா. நம்ம ஹீரோ அவன் கோட்டை கழட்டி சீக்கிரம் போட்டுக்கோ, ஓரமா போய் நில்லு அப்படின்னு சொல்றான். டாச்சிபானாவோ போட்டுக்கிறா. இப்போ டாச்சிபானாவோட ஸ்கின் தெரியல, நான் சொன்ன மாதிரியே என் கோட்டை போட்டுக்கிட்டா, இருந்தாலுமே எனக்கு ஏன் ஒரு மாதிரியா ஃபீல் ஆகுது, என் கண்ணுக்கு ஏன் கியூட்டா தெரியறா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். டேய் நான் தான் உன் ஷர்ட்டை போட்டுட்டல அப்புறம் ஏன்டா சாமான அப்படின்னு டாச்சிபானா கேட்குவான். அதான் எனக்கும் தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எனக்கு தெரியும், ஏன்னா இதுதான் பாய் ஃப்ரெண்ட் ஷர்ட் அப்படின்னு ஸ்வாட் சொல்றான். சீரியஸா இங்க ஒருத்தங்க இருக்கும்போது அங்க என்னடா பேச்சு அப்படின்னு இந்த ஆர்மர் கேக்குது. நிறைய ரொமான்டிக் நாவல்ல நான் இதை படிச்சிருக்கேன், இதுதான் பாய் ஃப்ரெண்ட் ஷர்ட் அப்படின்னு ஸ்வாட் சொல்லவும் அவங்க 2 பேரும் ஷாக் ஆகுறாங்க. ஆக்சுவலி பாய் ஃப்ரெண்ட் ஷர்ட்னா என்னன்னா ஹை ஸ்கூல் படிக்கிற அந்த பொண்ணு பாய் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வருவா. அப்ப அவளோட ட்ரெஸ் நனைஞ்சு அந்த பையன் அவனோட ஷர்ட்டை தூக்கி அந்த பொண்ணுக்கு போட கொடுப்பான். அண்ட் அது பாக்குறதுக்கு ரொம்பவுமே கியூட்டா இருக்கும். அதே சேம் கியூட்னஸ் விஷயம் தான் இப்போ நம்ம டாச்சிபானாக்கும் நம்ம ஹீரோக்கும் நடக்குது அப்படின்னு ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் கேக்குது. அப்படிலாம் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்னப்பா நீ ஹை ஸ்கூல் பசங்க வரை சின்ன விஷயத்துக்குலாம் வைக்கப்படுறியா அப்படின்னு ஸ்வாட் சொல்லவோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்னைய கண்டுக்கிடவா மாட்டேங்கிறீங்க அப்படின்னு இந்த ஆர்மர் அட்டாக் பண்ணுது. நம்ம ஹீரோ அசால்ட்டா அதை கையால தட்டி விட்டுட்டு நான் ஒன்னும் அந்த மாதிரிலாம் கிடையாது, ஹை டாச்சிபானா என்னோட ப்ரிஃபரன்ஸை இந்த மாதிரிலாம் கிண்டல் பண்ணாதா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல டை பின்னாடி பாருடா அப்படின்னு சொல்லி டாச்சிபானா சொல்றான். அந்த ஆர்மர் அட்டாக் பண்ண வருது. ஹே நீ டாபிக் மாத்த ட்ரை பண்ணாத, உன்னோட ப்ரிஃபரன்ஸ் இதை விடவும் மோசமா தான் இருக்கும், நானாச்சும் ரியல் லைஃப்ல இருக்கிறது தான் பாக்குறேன், ஆனா நீ என்னடா பன்னி கேர்ள் மை ட்ரெஸ் இந்த மாதிரி ஃபேண்டசியில இருக்கிறத கற்பனை பண்ற அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஓ என்னோட ப்ரிஃபரன்ஸை இப்போ நீ குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டியா, இனி அந்த பன்னி கேர்ல இமேஜின் பண்ணி பாரு அப்படின்னு டாச்சிபானா சொல்லவும் நம்ம ஹீரோவை இமேஜின் பண்ணி பாக்குறான். அது ரொம்பவே ஆசமா இருக்கே. இல்ல நான் நார்மலா தான் இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நிமிருவோம். அந்த ஆர்மர் அட்டாக் பண்ண வந்ததுல அதோட வெப்பனை நம்ம ஹீரோ தட்டி விட்டுருதான். ஓ அப்படியா அப்ப மை ட்ரெஸ்ல யோசிச்சு பாரு, அதுவும் லாங் ஸ்கர்ட் இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லவும் இவனை இப்படியே விட்டா டேஞ்சரஸ், என்னோட ஃபுல் மேஜிக் பவரையும் கொண்டு வந்து நான் அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்மர் வந்துட்டு ஃபுல் மேஜிக் பவரையும் அன்லீஸ் பண்ணுது. நைட் ட்ரெஸ்ல டாச்சிபானா எப்படி இருப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு இல்ல நான் இன்னும் நார்மலா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி
ஓவர் எமோஷன் ஆகி அந்த ஆர்மரை அடிச்சிருதான். போச்சு, என் மேஜிக் பவர் காலியானதுனால இந்த ஆர்மர் வெடிக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் கேட்குது. அந்த ஆர்மரும் வெடிச்சிருது. அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஆர்மரா அசால்ட்டா நம்ம ஹீரோ டெஸ்ட்ராய் பண்ணிட்டான். பட் அதை பத்தி அவங்க கண்டுக்கிடாம இவங்க 2 பேரும் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஆர்மர் ஓப்பன் ஆகிற சவுண்ட் கேக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் உள்ள போய் பார்த்தா ஒரு குட்டி பொண்ணு அதுக்குள்ள இருக்கா. இப்போ அந்த டொமைன் லார்ட் அந்த இடத்துக்கு வரான். டீமன் லார்ட்லாம் உண்மையாவே இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னா இந்த பையன் உண்மையிலேயே ஹீரோ தானா அப்படின்னு அவன் கேட்கறான். ஹியூமன்ஸ் உங்களுக்கு இதை பத்தி தெரியலனா எனக்கு என்ன கவலை வந்துச்சு அப்படின்னு சொல்லவும் டீமன் லார்ட் எங்க இருக்கான் அப்படின்னு கேட்கறா. ஓ அதுவே உங்களுக்கு இன்னும் தெரியாதா, நான் சொல்ல முடியாதா அப்படின்னு அந்த போலீஸ் மூஞ்சில துப்பவும் அந்த போலீஸ் செம டென்ஷன் ஆகி அவளுக்கு ஷாக் கொடுக்குறா. அந்த ஹீரோ வரதுக்கு முன்னாடி எனக்கு தேவையடிச்சு எல்லாத்தையும் நான் கலெக்ட் பண்ணி உங்க எல்லாரையும் தோக்கடிக்கலன்னு நினைச்சேன். யார் மர உடச்சிட்டீங்களே அப்படின்னு வாழறா. டேய் சோடா பட்டி, இதுக்கெல்லாம் நீ தானே காரணம், உன்னை சும்மா விட மாட்டேன். டீமன் லார்ட பத்தி உங்களுக்கு இன்னும் தெரியாது. ஹீரோ வர்றதுக்குள்ள நான் திரும்பவும் மேஜிக் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இந்த உலகத்தையே அழிப்பேன் அப்படின்னு சொல்லவும் யார் சொன்னது ஹீரோ இன்னும் வரலன்னு, நான் ஆல்ரெடி இங்க தான் இருக்கேன். காடஸ் நைட் சமன் பண்ண ஹீரோ நான் தான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும் நீ எல்லாம் ஒரு ஹீரோவா, உன்னெல்லாம் நான் அசால்ட்டா தோக்கடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றா. நீங்க எல்லாம் வெளியே இருக்கீங்களா, என் ட்ரெஸ்ஸா வாக்களிச்சதுக்கு நான் பழி வாங்க வேண்டியது இருக்கு அப்படின்னு இவங்க எல்லாரையும் வெளியே அனுப்புறா. இப்போ டீமன் ஆர்மியில இருக்கிற இன்னொருத்தி இது எல்லாத்தையுமே வந்து பாக்குறா. நான் மட்டும் என்னோட ஃபுல் ஃபார்ம்ல இருந்திருந்தா இப்படிலாம் நடந்திருக்குமா, அந்த சோடா புட்டி மேல என்னால ஒரு சிங்கிள் ஸ்கிராட்ச் கூட போட முடியல அப்படின்னு சொல்லி அவ வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்கா. இவ அண்டர் கிரவுண்ட் ஜெயில இருக்கா. பட் ஒரு பெரிய ஓட்டையை போட்டு டீமன் லார்ட் கூட இருக்கிற இன்னொருத்தி வந்து இவளை காப்பாத்துறா. இப்படி உட்காந்து கேவலமா அழுதுகிட்டு இருக்கியே அப்படின்னு புதுசாக வந்தவா கேட்கவும் நான் என்னோட பெஸ்ட்டை தான் ட்ரை பண்ணேன், டீமன் லார்டுக்கு தெரிஞ்சா என்ன பாராட்டுவார் அப்படின்னு சொல்றா. நீ அடி வாங்கினதை தான் நான் பார்த்தனே அப்படின்னு சொல்லவும் அப்படின்னா நீ அந்த இடத்துல தான் இருந்தியா, என்னை ஏன் காப்பாத்தல அப்படின்னு கேட்கறா. உன்னை காப்பாற்றினதுக்கு ஒரு ரீசன் இருக்கு, அந்த ஹீரோ சமன் ஆயிருக்கானாமே அப்படின்னு கேட்கவும் அந்த ஹீரோ என்ன எதுவுமே பண்ணல, கண்ணாடி போட்டிருந்தா ஒருத்தன் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தான் அப்படின்னு சொல்லவும் அப்ப அந்த கண்ணாடி போட்டவன் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆனவனா அப்படின்னு சொல்லி அவ பாக்குறா. ஹாய் ஆட்ரி, குட் மார்னிங். நீ உன்னோட நைட் ட்ரெஸ்ல இருப்பேன்னு தெரியும், இருந்தாலும் நான் உன்னை பார்க்கதான் போறேன் அப்படின்னு நம்ம பார்த்தா நம்ம ஹீரோ தான் அங்க நின்றுட்டு இருக்கான். அவன் இது என்ன டோரு அப்படின்னு சொல்லி அவன் வந்து கேட்கவும் இதுக்குள்ளதான் அவ இருக்கா. நம்ம ஹீரோ சொல்றான் ஆட்ரி அப்படின்னு அவன் கதவை தட்டுறான். கதவு திறந்தா இருக்கு, உள்ள வாங்க அப்படின்னு அவ கூப்பிடுறா. ரூம் என்னப்பா இவ்வளவு கேவலமா இருக்கு, இப்படியாப்பா வச்சிருப்ப அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும் சாரிப்பா நான் எப்பவுமே என் ரூம் இப்படிதான் வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி டாச்சிபான சொல்லவும் ஆட்ரி இது உன்னோட ரூமா, பாக்குறதுக்கு ஏதோ பசங்க ரூம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்வாட் கேட்கவும் ஆக்சுவலி நீ உன்னோட மனசை கொஞ்சம் தேத்திக்கோ, உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னு அவ சொல்றா. பெரிய பள்ளத்தை போட்டு அவ தப்பிச்சு போயிட்டா அப்படிங்கறத இவங்க பாத்துட்டு இருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் லவ் பண்ணது 32 வயசு இருக்கிற ஒரு ஆம்பளையா அப்படின்னு சொல்லி ஸ்வாட் வருத்தத்துல இருக்கான். சோ சார் அவன் மனசை நான் கவர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி டாச்சிபானா காமெடி பண்ணிட்டு இருக்கா. டீமன் லார்ட பத்தி விசாரிக்கிறதுக்குள்ளேயே வச்சு போயிட்டாலே அப்படின்னு அந்த போலீஸ் சொல்லவும் இவ்வளவு பவர் அவளால யூஸ் பண்ண முடிஞ்சிருந்தா நேத்தே அவ தப்பிச்சிருப்பா, கண்டிப்பா வேற யாராவது அவளை தப்பிக்க வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எப்படி இவ்வளவு பெரிய பள்ளத்தை அவங்க கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அந்த டொமைன் லார்ட் பார்த்துட்டு இருக்கான். இதுக்கும் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். ஹே டாச்சிபானா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா டாச்சிபானா ஸ்வாட்டுக்கு வந்து ஸ்கில்ஸ் எல்லாம் பத்தி காமிச்சிட்டு இருக்கா. இப்படி ஒரு டேப் ஓப்பன் ஆகுங்கிறதே இன்னைக்கு தான் எனக்கு தெரியும் அப்படின்னு ஸ்வாட் சொல்றான். அப்போல இருந்து இப்போ வரைக்கும் டாச்சிபானா எல்லார் கூடயே ஈஸியா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிதான், ஈவன் என்ன கூட அவன் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்து அடப்போப்பா உன்னை பிடிக்கவே முடியல, நீ ரொம்ப ஃபாஸ்டா ஓடுது அப்படின்னு மற்றவங்களாம் நம்ம ஹீரோவை பார்த்து சொல்றாங்க. ஃபிளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்குறேன், மோசமான விஷயங்களையும் ஞாபகப்படுத்திக்கிட்டேனே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். உன் பேரையா மறைச்சு வச்சிருக்க அப்படின்னு நம்ம ஹீரோவை டாச்சிபானாவை கேட்கும். அதை மட்டும் நீங்க கேட்காதீங்க, என்னோட பேரு ஸ்வாட் அவ்வளவுதான் அப்படின்னு அவன் சொல்றான். பரவாயில்ல உங்ககிட்ட நிறைய ஸ்கில் இருக்கேன் டாச்சிபானா சொல்லவும் ஆனா நம்ம ஹீரோ லெவலுக்கு ஸ்டேட்டஸ் ரொம்ப ஹையா இல்லையா அப்படின்னு நம்ம வருத்தப்படுறான். கவலைப்படாத, நீ நார்மலா இருக்க, அவன் தான் ரொம்ப ஓவர் ஸ்ட்ராங்கா இருக்கான், உங்ககிட்ட பாரு நிறைய ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு டாச்சிபானா சொல்றா. யாரும் இல்லாத இடத்துக்கு போய் இவனோட ஸ்கில்ஸை நம்ம செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும் போதே ஸ்வாட் ஒரு ஸ்கில்லை தொட்டு ஆக்டிவேட் பண்ணிட்டான். வானம் அப்படியே ரெண்டா கலக்குது, என்ன தடா பண்ணி தொலைஞ்சு அப்படின்னு டாச்சிபானா கத்துறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸ்வாட் இப்போ வரைக்கும் டாச்சிபானாவும் நம்ம ஹீரோவை கொடுத்த அந்த ஃபேக்கான நேம் தான் உண்மைன்னு நம்பிட்டு இருக்கான். ஈவன் அவங்க 2 பேரும் ஒரிஜினல் நேம் தான் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. பட் அதை கூட அவன் நோட்டீஸ் பண்ணாம இருக்கான். ஸ்வாட்டுக்கு இந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கிறதே இப்பதான் தெரியுது. தெரியாதனமா அவன் எதையா ஆக்டிவேட் பண்ணவும் பார்த்தா வானமே ரெண்டா பொழந்துகிட்டு இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கறது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.